யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், ஒரு வண்டி ஓட்ட மோட்டர் பைக்கோ ஸ்கூட்டரோ காரோ ஓவர் ஸ்பீட் பண்ணாத, டேஞ்சரஸ்ஸு, ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறோம். உயிருக்கே ஆபத்து வரலான்னு கூட சொல்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் ஓவர் ஸ்பீட் பண்ண ஒன்றும் ஆகலை, இதெல்லாம் சரியில்லை அப்படின்றாங்க. இந்த மாதிரி தான் இவர் சொல்கிறது கூட. எனக்கு ஸ்மோக்கிங் பண்ணிட்டுருக்கேன், இது வரைக்கும் விருப்பத்தன்மை கோளாறு வரலான்ட்டு. வருங்காலத்தில் கண்டிப்பாக வரும் அவருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் ஓவர் ஸ்பீடில் போகிறவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக தான் ஆகும். டெய்லி பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா, அதே தான். இப்போ சிகரெட்டில் என்ன ஆகுதுன்னா, ஸ்மோக் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 400 டாக்ஸின்ஸ், உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொருள்கள் வருது. அதில் முக்கியமானது வந்து கார்பன் மானாக்சைடு, நிக்கோட்டின், இதெல்லாம் தார். இந்த நிக்கோட்டினை வந்து அடிக்டிவ், அடிமைப்படுத்துகிறோம் நம்ம வந்து. அதனால தான் அவருக்கு அது சிகரெட் ஸ்மோக்கிங் அடிமையாகிடுறாங்க. புகையில வாயில் வச்சுக்கிறவங்க இதெல்லாம் அடிமை ஆகிறவங்க. இந்த ஸ்மோக்கிங்னால நிக்கோட்டினால் என்ன ஆகுதுன்னா, ரத்த குழாய் டேமேஜ் ஆகிடுது. செவுறுகள் இருக்கு இல்லையா, நார்மலாக அந்த செவுறு வந்து எந்த அளவுக்கு ரத்தம் போகுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு விரியம் இல்லை சுருங்கும், கன்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன். இந்த நிக்கோட்டின் போய் என்ன ஆகும்னா, அந்த செவுறு வந்து பிளட் வெசல் திக்காயிடும். அப்போ எக்ஸ்பேண்டும் ஆகாது, சிறுசும் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா, தேவைப்பட்ட அளவுக்கு ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு போகாது. ஆண் உறுப்புக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துக்கும், ஹார்ட்டுக்கு கூட அஃபெக்ட் ஆகும். ரத்த ஓட்டம் கம்மியான ஆண் உறுப்பு என்ன ஆகும், பிறப்புத்தன்மை கோளாறு தான் செய்யும். இன்னைக்கு வரல என்ன நாளைக்கு வராதுன்னு ரூல் கிடையாது. கிராஜுவலாக டேமேஜ் ஆகிட்டே வருது. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் என்ன ஆகும், முதல்ல ஒன்றும் செய்யாது. நாடு போக போக அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு கிட்னி டேமேஜ், கண்ணு டேமேஜ், மற்ற டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மைதான். அது அதே மாதிரி தான் இங்கேயும். புரிஞ்சுதா? இது வந்து விருப்பத்தன்மை கோளாறுக்கு மட்டும் கிடையாது, இதே நோய் வர்றதுக்கும் பிரச்சனை இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இனிமேல் விட்டாருன்னா என்ன ஆகும்னா, ஃபர்தர் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றிக்கலாம். அதுதான் எல்லாருமே சொல்கிறது. கவர்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணுறது அதுதான். நீங்கள் ஒரு சின்ன பார்த்து கீழே பாடுங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பேக்கெட் மேலேயும் போட்டிருக்கான். எதுக்காக போடுறாங்க, இந்த காரணத்துக்கு தான், பல காரணத்தால் தான். அது மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால டெஃபினட்டாக லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் பகலை வயலே வச்சுக்கிட்டு இப்போ என்ன ஆகும், உதடுலையோ சீக்லேயோ கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட் பாருங்கள், எல்லாத்துலையும் காட்டான் கிளியர் கட்டாக. அதனால வந்து பெருசாக ஒரு இதுவாக சேலஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு இப்போ வரல, அதனால தப்புன்னு சொல்கிற அர்த்தமே கிடையாது. கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், ஜாகிரதையாக இருங்க. முடிஞ்சால் உடனே விட்டுடுங்க சிகரெட் குடிக்கிறதுக்கு. சிகரெட்டு, பீடி, சிகார் இதெல்லாம் விட்டுணும்ப்பா. அப்படி உங்களால் விட முடியலன்னா டாக்டர் கிட்ட போங்க, அவங்களுக்கு வந்து டீஅடிக்ஷன் பண்ணி விடுவாங்க. உடம்புக்கு நல்ல ஃபியூச்சருக்கு நீங்கள் ஒன்று காப்பாற்றிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிற மாதிரி ஆகிடும். ஜாகிரதையாக இருங்க.